நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ல நான் சொல்ற இப்ப ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினுக்கும் நான் ஆல்ரெடி அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் அதுக்கான டயக்ராம்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியா இருக்கும். இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு நான் கொடுத்த அந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸ் வச்சு இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியா எழுதிடலாம். இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாப் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ அதையெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நான் கொடுத்த அந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸை வச்சு ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் 5 மார்க் கொஸ்டினும் நான் சொல்கிறேன். மறுபடியும் நான் ஒரு சொல்கிறேன். இதுக்கான கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதை எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் போவோம். இப்போ பாருங்க, சுற்றுச்சூழல் கல்வி ஃபர்ஸ்ட் யூனிட் 1 சுற்றுச்சூழல் கல்வி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும், 2 சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம், 3 சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு, 4th கொஸ்டின் சுற்றுச்சூழல் கல்வி கவனம் செலுத்தும் முக்கிய அம்சங்கள். இந்த 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. யூனிட் 2 பாருங்க, இயற்கை வளங்கள் அவை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள். 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 ஆற்றல் வளங்கள், 2 கனிம வளங்கள், 3 நீர் வளங்கள். இந்த 3 வளங்கள்ல ஏதாவது ஒரு வளங்கள் வந்து உங்களுக்கு வந்து 10 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து 3rd கொஸ்டின் பாருங்க, சுற்றுச்சூழல் பேராபத்துக்கள், மாசடைதல் மற்றும் பேரிடர் மேலாண்மை. இந்த சப்ஜெக்ட் இந்த 3rd யூனிட்ல மொத்தம் 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும், 2 திடக்கழிவு மாசுபாடு மற்றும் மேலாண்மை, 3 ஒளி மாசுபாடு, 4 இரைச்சல் மாசுபாடு. இந்த 3rd யூனிட்ல இந்த 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அடுத்து 4th யூனிட் பாருங்க, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், கொள்கைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த 4th யூனிட்ல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 இயற்கையை பேணி பாதுகாத்திடுவதற்கான சர்வதேச கூட்டமைப்பு, 2 இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அது தொடர்பான கொள்கைகளும், 3 சுற்றுச்சூழல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அரசியல் சாசன திருத்தங்கள் மற்றும் சட்டங்கள். இந்த 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அடுத்து லாஸ்ட் யூனிட் 5 பாருங்க, பள்ளி கலைத்திட்டத்தில் சுற்றுச்சூழல் கல்வி. இதுல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சிகள், 2 சுற்றுச்சூழல் கல்விக்கான மையம், 3 சுற்றுச்சூழல் கல்வியை கற்பித்திடுவதற்கான முக்கிய முறைகளும் செயல்களும், 4 பள்ளி நிலையில் சுற்றுச்சூழல் கல்வியை வளர்ப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். இந்த 4th கொஸ்டின் வந்து 10 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, 5 மார்க்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ இதுதான் சுற்றுச்சூழல் கல்விக்கான முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 சுற்றுச்சூழல் கல்வி வரையறை மற்றும் பண்புகள், 2 சுற்றுச்சூழல் சார் நுண்ணறிவு, 3 சுற்றுச்சூழல் கல்வியின் இலக்குகள். அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க, செகண்ட் யூனிட்ல 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 உணவுப் பொருட்களின் முக்கிய ஆதாரங்கள், 2 காடுகளின் அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் தடுக்கும் நடவடிக்கைகள், 3 நிலவளத்தை பாதிக்கும் காரணிகள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. அடுத்து யூனிட் 3 பொறுத்தளவுக்கு 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 சுற்றுச்சூழல் சீரழிவிற்கான காரணங்கள், 2 காற்று மாசுபடுதலை கட்டுப்படுத்துவதில் கல்வியின் பங்கு, 3 சுற்றுச்சூழல் மாசுபடுதலுக்கும் சுற்றுச்சூழல் சீரழிதலுக்கும் இடையேயான வேறுபாடுகள். அடுத்து யூனிட் 4ல 4 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அழிந்து மறைதல், 2 மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம், 3 தேசிய பசுமை தீர்ப்பாயம், 4 முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள். அடுத்து லாஸ்ட் யூனிட் 5th யூனிட் பாருங்க, இதுல 3 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 பள்ளி கல்வி ஏற்பாட்டில் சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை, 2 சுற்றுச்சூழல் கல்வியை அளித்திடுவதற்கான அணுகுமுறைகள், 3 சுற்றுச்சூழல் கல்வியை கல்வி ஏற்பாட்டில் ஒருங்கிணைப்பதற்கான வழிமுறைகள். இதுதான் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.